ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். ரோமபுரி எங்கும் சவுல் பிரயாணம் செய்ததினால் அவன் ரோம பெயர் பவுல் என்பதை பயன்படுத்தினான். ஒரு நாள் பவுலும் சீலாவும் பிலிப்பியில் ஆறுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நகரத்தில் ஜனங்கள் ஜெபிக்கும்படி கூடியிருந்ததினால் அங்கே அவர்கள் போனார்கள். அங்கே அவர்கள் லீதியாள் என்னும் ஒரு வியாபாரியை சந்தித்தார்கள். அவள் தேவனை நேசித்து ஆராதித்தாள். லீதியாள் இயேசுவின் செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவினார். பவுலும் சீலாவும் அவளுக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் ஸ்நானம் கொடுத்தார்கள். பின்பு அவள் அவர்களை வீட்டுக்கு தங்கும்படி அழைத்தாள். எனவே பவுலும் சீலாவும் அங்கே தங்கினார்கள். யூதர்கள் ஜெபிக்கும் இடத்தில் தான் பவுலும் சீலாவும் அதிகமாய் ஜனங்களை சந்தித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடந்து போகும்போது பிசாசு பிடித்திருந்த ஒரு அடிமை பெண் அவர்களை பின்தொடர்ந்தாள். ஏனென்றால் அவள் ஜனங்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை சொல்லி அதிக பணம் சம்பாதித்து வந்தாள். அதாவது குறி சொல்வதில் கில்லாடி. அந்த அடிமை பெண் அவர்கள் நடக்கும்போது இவர்கள் உன்னதமான தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழியை போதிக்கிறார்கள் என்று சொன்னாள். அவள் எப்போதும் இப்படி சொல்லி கொண்டிருந்ததுனால் பவுல் கோபம் அடைந்தான். கடைசியாக ஒரு நாள் அந்த அடிமை பெண் அப்படி சொல்ல ஆரம்பித்தாள். உடனே பவுல் திரும்பி அவளை பார்த்து, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை வெளியே வா என்று சொன்னான். அந்த நிமிடமே அந்த ஆவி அவளை விட்டு போனது. அந்த பெண்ணை அடிமையாக வைத்திருந்தவர்கள் அசுத்த ஆவி இல்லாமல் அவர் குறி சொல்ல முடியாது என்று அறிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவள் இனிமேல் நடக்கப் போவதை சொல்லி யாரிடமும் பணம் வாங்க முடியாது என்பதை அவளை அடிமையாய் வைத்திருந்தவர்கள் அறிந்து கோபமடைந்தார்கள். எனவே அந்த அடிமை பெண்ணின் உரிமையாளர் பவுலையும் சீலாவையும் ரோமர்களின் அதிகாரியிடம் கூட்டிக் கொண்டு போனார்கள். அவர்கள் பவுலும் சீலாவையும் அடித்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் சிறையின் காவல்காரர்கள் அதிகம் இருந்த ஒரு பகுதியில் பவுலையும் சீலாவையும் வைத்து அவளுடைய கால்களையும் பெரிய மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு பொருளினால் பூட்டினார்கள். ஆனாலும் நடு இரவில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். உடனே நிலநடுக்கம் உண்டாயிற்று. சிறைச்சாலையின் எல்லா கதவுகளும் நன்றாக திறந்து மேலும் எல்லா கைதிகளின் சங்கிலிகளும் கலன்று விழுந்தது. பின்பு சிறைச்சாலையின் அதிகாரி எழுந்து சிறைச்சாலையில் எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறதை பார்த்து எல்லா கைதிகளும் தப்பித்து போயிருப்பார்கள், அவர்களை போக விட்டதினால் ரோம அதிகாரிகள் அவனை கொன்று போடுவார்கள் என்று பயந்து அவன் தற்கொலை செய்ய முயன்றான். ஆனால் பவுல் அதை பார்த்து சத்தமிட்டு, நிறுத்து, ஒன்றும் செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அந்த சிறைச்சாலையின் அதிகாரி நடுக்கத்தோடு பவுலையும் சீலாவையும் பார்த்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு பவுல், இயேசுவே ஆண்டவர் என்று நீயும் உன் குடும்பமும் நம்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றான். பின்பு அந்த சிறைச்சாலையின் அதிகாரி பவுலையும் சீலாவையும் அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டான். அதற்கு பின்பு பவுல் அந்த வீட்டில் இருந்த யாவருக்கும் இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கித்தான். அந்த சிறைச்சாலையின் அதிகாரியும் அவன் குடும்பம் முழுவதும் இயேசுவை விசுவாசித்தனர். எனவே பவுலும் சீலாவும் அவர்களை ஸ்நானம் பண்ணினார். பின்பு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் இருந்தார்கள். அடுத்த நாள் தலைவர்கள் பவுலையும் சீலாவையும் சிறையிலிருந்து விடுதலை பண்ணி அந்த பிலிப்பி நகரத்தை விட்டு போகும்படி சொன்னார்கள். பவுலும் சீலாவும் போய் லீதியாளையும் அவனுடைய நண்பர்களையும் சந்தித்து விட்டு அந்த நகரத்தை விட்டு போனார்கள். இயேசுவின் நற்செய்தி தொடர்ந்து பெருகி சபையும் வளர்ந்து கொண்டிருந்தது. பவுலும் சீலாவும் மற்ற கிறிஸ்துவ தலைவர்களும் அநேக நகரங்களுக்கு போய் இயேசுவை குறித்த நற்செய்தி பிரசங்கம் செய்து போதிக்கவும் செய்தனர். மேலும் அவர்கள் சபைகளையும் விசுவாசிகளையும் ஊக்குவிக்கும்படி அநேக கடிதங்களை எழுதினார்கள். அதில் சில கடிதங்கள் தான் இந்த வேதாகமத்தில் இப்பொழுது நம்ம பார்த்த கதை. அப்போஸ்தலர் 16:11-40 வரை. ஆமென். அல்லேலூயா.